சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஒருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இன்று திருச்சபை முழுவதும் அகில உலக நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறை சிறப்பிக்கிறது. எல்லா இனத்தவரையும் சீடராக்குங்கள் என்ற ஆண்டவர் இயேசுவின் கட்டளையை நினைவு கூர்ந்து உலகெங்கும் உள்ள மறைபரப்பு பணியாளர்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்கவும் தாராளமாக உதவவும் அழைக்கப்பட்டுள்ளோம். நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது சிலரின் வேலை அல்ல, மாறாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரின் கடமையாகும். ஆண்டவர் இயேசு தனது சீடர்களை நம்பி அனுப்பியது போல இன்று நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும், சமூகத்தையும், உலகளாவிய திருச்சபையையும் நம்பிக்கையின் மறைபரப்பாளர்களாக வாழ அழைக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் ஒளியை அறியாத மக்களுக்கும் துன்புறும் சகோதர சகோதரிகளுக்கும் கொண்டு செல்ல இந்த திருப்பலியில் நம்மை அர்ப்பணிப்போம். நற்செய்தியை அறிவிக்க அயராது உழைக்கும் மறைபணியாளர்களுக்காக ஜெபிப்போம். தளராத மனதுடன் நம்பிக்கையோடு செய்யும் இறைவேண்டல் நிச்சயமாக கேட்கப்படும் என்ற இன்றைய திருவழிபாட்டு வாசகங்களை நாமும் நம் வாழ்வில் ஏற்று ஆர்வத்துடனும் தளராத மனதுடனும் நற்செய்தி பணிக்கு துணை நிற்போம். அகில உலக மறைபரப்பு பணியில் நாமும் பங்கெடுத்து கிறிஸ்துவை அறியாத இடங்களிலும் தேவையில் இருப்போர் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை விதைக்கும் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமணக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் முற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீன்படிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் வர அதில் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை அறிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானும் உரை பணிதனிலும்
ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கேற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எசாயா இறைவாக்கினர் கடவுளின் மலைக்கு எல்லா நாடுகளும் வருவதை குறித்து பேசுகிறார். அங்கே அனைவரும் ஒன்றாக கூடி ஆண்டவரின் வழிகளை கற்றுக்கொண்டு போர்க்கருவிகளை ஏற்கலப்பங்களாக மாற்றுவார்கள். உலகளாவிய இந்த அழைப்பு நற்செய்தி அறிவிப்பு பணியின் இறுதி இலக்கையும் உலக அமைதியையும் வலியுறுத்துகிறது. கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யூதேயாவும் எருசலேமையும் குறித்து
ஆமோஸின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளையும் விட உயர்ந்தவையாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளையும் விட மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி ஓடி வரும். பன்னாட்டு மக்கள் கூடி வந்து புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளது கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளியாகும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் வாக்கு புறப்படும். அவர் மக்களினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பன்னாட்டு மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை ஒழுக்கைகளாகவும் தங்கள் ஈட்டிகளை கரிக்கறி வாள்களாகவும் அடைத்துக் கொள்வார்கள். நாட்டிற்கு எதிராக நாடு வாளெடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே வாருங்கள், ஆண்டவரின் ஒளியில் நாம் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தியை அறிவிக்க நாம் அனைவரும் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை புனித பவுல் உறுதிப்படுத்துகிறார். ஒருவர் இயேசுவை ஆண்டவர் என வாயால் அறிக்கையிட்டு உள்ளத்தால் நம்பினார் மீட்படைவார் என்று கூறும் அவர், விசுவாசம் என்பது நற்செய்தியை கேட்பதாலேயே பிறக்கிறது என்பதை வலியுறுத்துகிறார். எனவே எல்லா மக்களிடமும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய திருச்சபையின் கட்டாயத்தை பற்றி சிந்திக்க இவ்வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது.
இரண்டாம் வாசகம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 9 முதல் 18. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு அவரை கடவுள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவார் என்று எழுதியுள்ளதன்றோ? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று எழுதியுள்ளது. ஆயினும் எல்லோருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே எசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர்கள் யார் என முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல். அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல். உயிர்த்த ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை கொண்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இன்று அகில உலக திரு அவை உலக மறைமரப்பு ஞாயிறை அல்லது நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறை கொண்டாடுகிறது. மிஷன் ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறப்பு. அந்த ஞாயிறை இன்றைக்கு திருச்சபை கொண்டாடுகிறது. இது என்ன அர்த்தம்? உலக மறைமரப்பு ஞாயிறு அல்லது நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு, எதற்காக இந்த ஞாயிறு கொண்டாடப்படுகிறது? வருஷம் வருஷம் கொண்டாடுறோம் அப்படிதானா? ஏன் கொண்டாடுறோம்? சொல்லுங்க. வருஷம் வருஷம் மிஷன் ஞாயிறு கொண்டாட தானே செய்யறோம்.
கொண்டாடுறீங்களா இல்லையா? ஏதாவது பதில் சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. கொண்டாடுறீங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? ஏன் கொண்டாடுறோம்? எதை செஞ்சாலும் குறைந்தது அதை பற்றி காரணமாக தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் செய்யறாங்கன்னு செய்யக்கூடாது. குறைந்தது ஏன் செய்யறோம்னு தெரியும். எதற்காக இந்த உலக மறைபரப்பு ஞாயிறு அல்லது மிஷன் ஞாயிறு ஏன் கொண்டாடுறோம்? ஏதாவது பதில் சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் சும்மா பிரசங்க வச்சுட்டு போய் எனக்கு விருப்பமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன் செய்யறங்கிறது தெரிஞ்சிருக்கணும். வருஷம் வருஷம் செய்யறோம். இங்க இருக்கிறதுலே வயசான எடுத்துட்டோம்னா நம்ம தலைவர் தான் 80 வயசாகுது. 80 வருஷமாவது இது கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் கொண்டாடுறோம்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த மிஷன் ஞாயிறை திருச்சபை கொடுத்திருக்கிறது? எதனால செய்யறோம்? இது என்ன அர்த்தம்? மறைபரப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? மறைன்னு என்ன அர்த்தம்? வேதம், வெற்றி. வேதம்னா நம்முடைய கிறிஸ்தவம், சரியா? மறை பரப்புதல் அப்படின்னா நற்செய்தியை பரப்புதல். அப்ப உலகம் முழுக்க இந்த நற்செய்தியானது பரப்பப்படுகிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல கேட்டோம், உயிர்த்த ஆண்டவர் இயேசு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் அப்படின்னு தன் சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்போ ஒரு சிறிய இடத்துல, குறிப்பா சொல்லணும்னா யூதேயா, கலிலேயா, சமாரியா, ஒரு சின்ன நாடு, பாலஸ்தீன நாடு. இந்த சின்ன நாட்டில இருந்து உலகம் முழுக்க நற்செய்தியை பறைசாற்றங்கள் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கிறார். இயேசுடைய 12 திருத்தூதர்களுள் 11 பேர், ஒருவர் இறக்கிறார், அதற்கு பதிலாக மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ 11 பேர் நற்செய்தியை அந்த பாலஸ்தீன நாட்டுக்குள் அறிவிக்கிறார்கள். ஒரே ஒரு சீடர் மட்டும், இயேசுடைய சீடர் மட்டும் எல்லாம் கடல் தாண்டி வந்து நற்செய்தி அறிவிக்கிறார். யாரு? சவேரியார், தோமையார். தோமையார் இயேசுடைய 12 சீடர்கள் ஒருவர். கடல் தாண்டி அவர் ஒருவர் மட்டும்தான் வெளியில வந்து நற்செய்தி அறிவிக்கிறார். அப்ப அதற்கு பிறகு பார்க்கிறப்ப பவுலடியா எல்லா இடத்திற்கும் சென்று 3 தூதுரை பயணங்கள் மேற்கொண்டு, கப்பல் வழியாக தூதுரை பயணங்கள் மேற்கொண்டு பல இடங்களில் இயேசுவை அறிவிக்கிறார், நற்செய்தி அறிவிக்கிறார். இது அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறது. காலங்காலமாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிற உலகத்தில் எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கு பிறகு இந்தியாவுக்கு பல பேர் நற்செய்தி பணியாளர்களாக வந்து பணி செய்ய வந்தார்கள். சவேரியார் நமக்கு தெரிந்தவர். வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இந்தியாவில் நற்செய்தி பணியாற்றிய வேற நற்செய்தி பணியாளர்கள் வேற யாராவது? யாரு சொல்லுங்க, சரியா தப்பா சொல்லுங்க, தெரிஞ்சது. வேற யாராவது? சவேரியாருக்கு அப்புறம் அருளானந்தர். அருளானந்தர் வந்து பணி செய்தார். வேற வீரமா முனிவர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெஸ்கி வீரமா முனிவர் வந்து நற்செய்தி பணியாற்றினார். கால்டுவெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால்டுவெல் வந்து நற்செய்தி பணியாற்றினார். ஜியு போப் அவர் வந்து நற்செய்தி பணியாற்றினார். இப்படி பல பேர் ஆண்டவருடைய நற்செய்தி பணியை உலகெங்கும் எடுத்து சென்றார். அப்ப இன்றைக்கும் இந்த நற்செய்தி பணி எல்லா இடங்களிலுமே அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இயேசுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை இந்த நாளிலே திருச்சபை நினைவு கூறுகிறது. ஏன் நினைவு கூறுகிறது என்றால், இயேசு கொடுத்த அந்த கட்டளையை இன்றைக்கும் நாம் எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப திருமுழுக்கு பெற்ற நம்ம ஒவ்வொருவருக்குமே நற்செய்தி இயேசுடைய இந்த கட்டளையை செய்வதற்கு கடமை இருக்கிறது. திருமுழுக்கு பெற்ற அத்துணை பேருமே திருமுழுக்கிலே நாம் வாக்குறுதி கொடுக்கிறோம். பெற்றோர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள், இயேசுடைய அந்த நற்செய்தி பணியை நாங்கள் தொடர்ந்து எடுத்து செல்வோம் அப்படின்னு. அப்ப இன்றைக்கு நமக்கு இந்த நற்செய்தி பணியை, குறிப்பாக இந்த உலக மறைபரப்பு ஞாயிறு என்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 3 கடமைகளை இன்றைக்கு திருச்சபை அறிவுறுத்துகிறது. இந்த 3 கடமைகளையும் மறந்துவிடக்கூடாது. முதல் கடமை, இன்றைக்கு நற்செய்தி பணியாற்றுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதுதான் முதல் கடமை. இன்னைக்கு பல இடங்களில் நற்செய்தி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்றால், வட மாநிலங்களிலே இந்த நற்செய்தி பணி மிக அதிகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பல கஷ்டங்களை
நற்செய்தி பணியாற்ற அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. நமக்கு அதனுடைய சிச்சுவேஷனே நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம அவ்வளவு பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா, குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய தென்பகுதி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்போடு இருக்கிறோம். ஆனால் வட மாநிலங்கள் அப்படி கிடையாது. அவ்வளவு பிரச்சனைகள். பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கந்தமால்னு ஒரு கிராமமே முற்றிலுமாக கிறிஸ்தவர்கள் எரிந்து கொல்லப்பட்டார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக எரிந்து கொல்லப்பட்டார்கள். இப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்டான் சுவாமி கேள்விப்பட்டீங்களா? ஸ்டான் சுவாமின்னு ஒரு அருள் தந்தை, கேள்விப்பட்டதே இல்லை. உலகத்திலே நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு பெரிய நிகழ்வு. ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ராஞ்சி நகரில் தமிழகத்தை சார்ந்த இயேசு சபையை சார்ந்த ஒரு அருள் தந்தை, ஸ்டான் சுவாமி என்கிற அருள் தந்தை அங்கு போய் பல ஆண்டுகளாக, ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு இருக்கிற ஆதிவாசி மக்களுக்காக நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கிறார். நற்செய்தி பணினோடனே வெறுமனை விவிலியத்தை மட்டும் அவர்களுக்கு அறிவிப்பது கிடையாது. நற்செய்தின்னு என்ன அர்த்தம்? நல்ல செய்தி. அந்த மக்களுக்கு எது நல்ல செய்தியோ அதை அறிவிக்கும். அதுதான் நற்செய்தி. அப்ப அங்க அவர் போய் குறிப்பாக அந்த ஆதிவாசி மக்களுக்கு அவர்களுக்கான விழிப்புணர்வை அவர் அதிகமாக கொடுத்து கொண்டிருந்தார். குறிப்பாக அரசாங்கம், அங்க இருக்கிற காவல்துறை அந்த இளைஞர்களை எல்லாம் என்ன தவறு நடந்தாலும் இவர்களை கொண்டு போய் சிறையில் வைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவர் அதற்கு எதிராக போராடுகிறார். அவர்களது உரிமைகளுக்காக போராடுகிறார். அவர்களின் நிலங்களை அபகரித்துக் கொள்கிறார். அதற்காக எதிர்த்து போராடுகிறார். கடைசி அரசாங்கமே அவரை சிறைப்பிடிக்கிறது. 84 வயசு அவருக்கு. 84 வயசு ஒரு அருள் தந்தை சிறையில் அடைக்கப்படுகிறார். NIA என்று சொல்லப்படுகிற தேசிய புலனாய்வு துறையினால் சிறையில் அடைக்கப்படுகிறார். எந்த கேள்வி யாரும் கேட்க முடியாது. அவரை வெளியில விடவே முடியாது. அவருக்கு பார்க்கின்சன் அப்படின்னு ஒரு நோய், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கியா? பார்க்கின்சன்ங்கிற ஒரு நோய், அதாவது கை நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டம்ளரை கூட எடுக்க முடியாது. அந்த நோய் அவருக்கு. தண்ணி குடிக்க அவரால் முடியாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரா கேட்டார். அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்க. கடைசி சிறையிலேயே இறந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனையா இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்கப்பட்டது. ஏன்? அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஒரு அருள் தந்தை சிறையிலே கொலை செய்யப்பட்டது என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இப்படி நிறைய ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரகாம் ஸ்டெயின் அப்படின்னு ஒரு நற்செய்தியாளர் உயிரோடு அவரது வாகனத்தில் அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் எரிந்து கொல்லப்பட்டார்கள். நற்செய்தி அறிவித்ததற்காக. இப்படி இன்றைக்கும் நிறைய துன்பங்களை தாங்கிக் கொண்டு பல பேர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அடிப்படை வசதி கிடையாது, பல துன்பங்கள், பிரச்சனைகள். அவர்களுக்காக இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபை நமக்கு தருகிற முதல் கடமை. நல்ல சுகத்தோட எந்த பிரச்சனையும் இல்லாம அவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய வேண்டும். இது முதல் கடமை. 2வது கடமை, மிஷன் ஞாயிறு சொன்னோட நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கவர், அப்படிதானே? மிஷன் ஞாயிறு கவர். ஏன் இந்த கவர் கொடுக்குறாங்க? யாருக்கு இந்த கவர்? எதுக்கு? எங்க போகுது? இந்த நற்செய்தி பல நாடுகளில் அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக இது பயன்படுத்தப்படுது. இதுக்கு நமக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி கடமை இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு நேரத்தில் இந்தியாவில் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது பல நாடுகள் நமக்கு உதவி செய்து, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் முழுக்க இந்தியாவுக்கு உதவி செய்து. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, பெரியவங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம். பால் மாவு கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால் மாவு, மஞ்ச மாவு, கோதுமை, எண்ணெய், இந்த 4 கொடுப்பாங்க. எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நான் ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் நான் வாங்கி சாப்பிடுறேன். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? ஐரோப்பிய நாடுகள் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறோ இந்தியாவில், அவர்கள் அங்கிருந்து கப்பலாக அனுப்பி கொண்டிருந்தார், உணவை அனுப்பி கொண்டிருந்தார். ஏன்னா அந்த நேரத்துல சாப்பாட்டுக்கு கூட நம்ம மக்களுக்கு வழி இல்லாத ஒரு சூழல். அப்போ ஒரு நற்செய்தி அறிவிக்கிறப்ப, நற்செய்தி அறிவிக்கிற முதல்ல உணவு இருக்கும். இன்றைக்கு உலகம் முழுக்க நற்செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்தவம் பரவி கொண்டிருக்கிறது என்றால், வெறுமனே பைபிள் எடுத்துட்டு இன்னைக்கு பல பேர் செய்யறது மாதிரி, இங்கங்க இந்த மலைக்கு முளைச்ச காளான் மாதிரி அங்கங்க சபை தோன்றி செய்யற மாதிரி வெறும் பைபிளை தூக்கிட்டு போய் நற்செய்தி அறிவிக்கவில்லை.
நிறைவு செய்தது. இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் குறிப்பாக முக்கியமான தேவையாக இருந்தது அடிப்படை உணவு, இரண்டாவது மருத்துவம், மூன்றாவது கல்வி, நான்காவது பாதுகாப்பு. இந்த நாளையும் அடிப்படையில் முதல்ல நம்முடைய கிறிஸ்தவம் இந்தியாவில் செய்தது. எங்கெல்லாம் அடிப்படையான தேவைகள் உணவு தேவைப்பட்டதோ உணவுக்கான வழியை செய்து கொடுத்தது. எங்கெல்லாம் கல்வி தேவைப்பட்டதோ இந்தியா முழுக்க கல்வி நிறுவனங்களை உருவாக்கியது. எங்கெல்லாம் மருத்துவம் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் மருத்துவத்தை கொண்டு வந்தது. எங்கெல்லாம் பாதுகாப்பு தேவைப்பட்டதோ, இன்றைக்கு கடற்கரை கிராமங்கள் எடுத்தோம்னா கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் வரைக்கும் அத்துணை கடற்கரை கிராமங்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவம் தான். 1-2 ஊரை தவிர, திருச்செந்தூர் அதே போல 1-2 ஊர்களை தவிர அத்துணையும் கத்தோலிக்க கிராமம் தான். எப்படி அத்துணை கிராமம் கத்தோலிக்க கிராமம் மாறுச்சு? எனக்கு யோசிச்சு பார்த்துறீங்களா? 1-2 ஊரை தவிர அத்துணை பேருமே கத்தோலிக்கர்கள், வேற எந்த சபையும் கிடையாது. கத்தோலிக்கர்கள் மட்டும்தான் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் வரைக்கும். ஏன்னா அவர்களுக்கான பாதுகாப்பை கிறிஸ்தவம் அந்த நேரத்தில் கொடுத்தது. சவேரியார் நேரத்தில், சவேரியாருக்கு பின் வந்த நற்செய்தி பணியாளர்கள் அவர்கள் அடிக்கடி குறுநில மன்னர்களால் கைது செய்யப்பட்டார்கள். மீன் பிடிக்க போகிற போது அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல். அந்த நேரத்தில் சவேரியார் அவரை தொடர்ந்து வந்தவர்களும் பெரிய பெரிய மன்னர்களிடத்தில் பேசி அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுத்தாங்க. அப்பதான் அவங்க முடிவெடுத்தாங்க, எங்களுக்கான பாதுகாப்பை கொடுப்பது இந்த கிறிஸ்தவம், எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் கத்தோலிக்கர்களாக மாறுகிறோம் அப்படின்னு அத்துணை கடற்கரை கிராமங்களும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அப்போ இது எல்லாம் செய்துதான் நற்செய்தி பணி அங்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்தியாவில் இத்தனை பணி செய்யறதுக்கு பல பேர் உதவி செஞ்சிருக்கிறார். பல நாடுகள் பல ஆண்டுகளாக உதவி செய்திருக்கிறார்கள். இப்போ இந்தியாவில் போதுமான அளவிற்கு பொருளாதாரம், போதுமான அளவிற்கு நற்செய்தி பணி நிறைவுற்றிருக்கிறதால இதை அடுத்து இன்னும் இயேசு அறிவிக்கப்படாத இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள், அங்கு இப்பொழுது நற்செய்தி அறிவிக்கப்படுது. அப்ப அங்க நற்செய்தி அறிவிக்க அங்கே இதே தேவைகள் நிறைவு செய்யப்படும். மருத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், கல்வி கொடுக்கப்பட வேண்டும், பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும், அடிப்படை உணவுகள் தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அப்ப அதற்கு மற்ற நாடுகள், ஏற்கனவே இதனை பெற்றுக்கொண்ட நாடுகள், நற்செய்தி அறிவிக்கப்பட்ட நாடுகள் அங்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ இன்றைக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள் இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டுமே நாம் இந்த மறைபரப்பு ஞாயிற்காக நம்முடைய காணிக்கையை நாம் கொடுக்கிறோம். நம்முடைய மறை மாவட்டத்தில் ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் 60-65 லட்சம் ரூபாய் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பணம் முழுக்க முழுக்க நம்முடைய ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒவ்வொரு பங்கிலிருந்தும் கொடுக்கப்படுகிற பணம் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்படுகிறது. நம்ம மக்கள் தாராளமாக பல வழிகளில் கொடுக்கிறார். காணிக்கை கொடுக்கிறது, உணவு திருவிழா நடத்துறது, போட்டிகள் நடத்துறது, இதன் வழியாக இருக்கின்ற பணங்களை எல்லாம் கொடுக்கிறார். இதெல்லாம் நமக்கான நன்றி கடன். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் இப்ப திருப்பி கொடுக்கிறோம். அப்போ இது 2வது கடமை. 3வது முக்கியமான இன்னொரு கடமை, நற்செய்தி அறிவிக்கிறது. நாமும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நற்செய்தியாக மாற வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அத்துணையும் அடுத்தவருக்கு நற்செய்தியாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் அப்படி வாழ்கிறோமா? ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய வாழ்க்கை இயேசு கற்றுக் கொடுத்த அந்த மதிப்பீடுகளை நான் இன்றைக்கு வாழ்கிறேனா? அப்படி வாழ்கிற போது நானும் நற்செய்தி பணியாளராக மாறுகிறேன். அப்போ இன்றைக்கு இந்த 3 கடமைகளையும் மனதில் நிறுத்தி சிந்திப்போம். நற்செய்தி உலகெங்கு அறிவிக்கப்படுகிற அந்த மறைபரப்பு பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் பல்வேறு பொதுநிலையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். தாராளமாக அவர்களுக்கு கொடுப்போம். இந்த நற்செய்தி பணி உலகெங்கு நடப்பதற்கு 3வதாக நாமும் நம்முடைய வாழ்க்கையினால் நற்செய்தி பணியை செய்வதற்கு முன்வருவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். இறை மகன் நமக்காய் மனிதரானார்.
நீராட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை, குறிப்பாக நற்செய்தி அறிவிக்கப்பட நாம் நற்செய்தியாக மாற தேவையான அருள்வரங்களை நாம் விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். திரு அவைக்காக அன்பு தந்தையே இறைவா, உமது மறைதூத பணியாளர்களாக அனுப்பப்பட்ட ஒரே திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக அகில உலக திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, எம் உயர்மறை மாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், மறைப்பணியாளர்கள், துறவியர் அனைவரும் தங்களின் இறையழைத்தலின் மேன்மையை உணர்ந்து குன்றாத மறைத்தூது பணியாளர்களுடன் திருவையை வளம் பெறவும் வளர்ச்சி பெறவும் உழைக்கவும் உமது பேரன்பின் நம்பிக்கைக்குரிய சாட்சிகளாக கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் வழிநடக்கவும் எம்மை வழிநடத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மரித்த மறைதூது பணியாளர்களுக்காக இறைவாக்கினர்களை ஏற்படுத்திய இறைவா, எம் தாய் திருநாட்டிற்கு தொலைதூர நாடுகளில் இருந்து வந்து எம் மொழிகளை கற்று பண்பாட்டை உள்வாங்கி உம் தூதர்களாக பணியாற்றி கிறிஸ்தவ மறையை பரப்பி இன்னுயிர் இந்த அயலக மறைதூத பணியாளர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். உமது விண்ணரசிற்கு வந்திருக்கும் உம் மறைபரப்பு பணியாளர்களின் ஆன்மாக்களை தயவுடன் ஏற்று இவர்கள் தம் ஆன்மாக்கள் உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்து உம்மை இளைப்பாறவும் அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணியாற்றும் மறைதூது பணியாளர்களுக்காக இருக்கின்றவராக எம்மோடு என்றும் வாழ்பவரே இறைவா, உலகின் கடையெல்லை வரைக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உம் திருமகன் இயேசுவின் அழைப்பை ஏற்று அனைத்தையும் துறந்து மறைதூது பணியில் பேரார்வம் கொண்டு தங்களின் சொந்த நாட்டையும் மண்ணையும் விட்டுவிட்டு அயல் நாடுகளில் மறைதூது பணியாற்றும் மறைதூது பணியாளர்கள் அனைவருக்கும் உடல் மற்றும் ஆன்ம நலன்களை கொடுத்து அவர்கள் அனைவரும் குன்றாத ஆர்வத்துடன் நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்ளவும் இறை மக்களின் வாழ்வில் ஒளியேற்றவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் நம் அனைவருக்காக நல்ல ஆயரே இறைவா, உமது அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் எங்களுக்கு அனுபவிக்க உதவு புரியும். எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தும். நாங்கள் புரிகின்ற சின்னஞ்சிறிய செயல்களிலும் பேச்சிலும் உம்மை மறைசாற்றவும் எமக்கு உதவும். சிறப்பாக வாழ்வின் இருள் சூழ்ந்துள்ள இடங்களில் உமது ஒளியை தாங்குபவர்களுக்காக எம்மை மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புலம்பெயர்ந்தவர்களுக்காக இரக்கமுள்ள தந்தையே இறைவா, போர், வன்முறை, வறுமை, வேலை வாய்ப்பின்மை, மதவாதிகளின் துன்புறுத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக புலம்பெயரும் மக்கள் எதிரிகளின் அனைவருக்கும் நீர்தாமை அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் இருந்து அவர்கள் நல்ல நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை
புலம்பெயரும் நாடுகளில் கண்டடையவும் உலகில் போர், வன்முறை, வகுப்புவாதம், மதவாதம் உள்ளிட்ட தீமைகள் அனைத்தையும் முடிவுக்கு வந்து சமத்துவமும் சகோதரத்துவமும் மனித நேயமும் வளர்ந்திட பரமருளை இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் மற்ற ஆடவும். சிறப்பாக நற்செய்தி பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காகவும் செய்வோம். ஆண்டவர் தாமே அவர்களோடு இருந்தவர்களை வழிநடத்த வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும். தொடர்ந்து ஆர்வத்தோடு நற்செய்தி பணியாற்றக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் தான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அடைந்திருக்கும். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பறகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தரடும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் சிறப்பாக உலகெங்கும் நற்செய்தி பணியாற்றிக் கொண்டிருக்கிற அத்துணை நற்செய்தி பணியாளர்களையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்திருடும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நற்செய்தி பணியாற்றி உமக்காக உயிர் துறந்த அத்துணை நற்செய்தி பணியாளர்களையும் உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், எங்கள் ஊர்த அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளரான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் பற்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எனவே பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு நற்செய்தி பணியாளர் ஒவ்வொருவருக்காகவும் விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு பணித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மை தேடி வந்து நம்மோடு தங்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் திருத்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவே நீ என்றால்
பொது காலம் 29ஆம் ஞாயிறு உலக மறைபரப்பு ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நாம் அறிவித்தது போல திருப்பலி முடிந்தவுடன் விவிலிய வினாடி வினா போட்டி நமக்கு 3 அன்பியங்களாக நாம் இதில் பங்கெடுக்கிறோம். எனவே உங்களை இதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் ஏற்கனவே விவிலிய வினாத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் இன்றைக்கு கொடுக்க சொல்லியிருந்தோம். ஒருவேளை இன்றைக்கு கொண்டு வரவில்லை என்றால் நாளை மறுநாளுக்குள் நம்முடைய உபதேசியாரிடத்திலே கொடுத்துவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று உலக மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகிறோம். எனவே இந்த வாரத்தில் உங்கள் எல்லா வீடுகளுக்கும் இந்த மறைபரப்பு காலண்டர் மற்றும் மறைபரப்பு ஞாயிறுக்கான கவர் கொடுக்கப்படும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வருகிற போது அந்த மறைபரப்பு மிஷன் சண்டே அந்த கவரில் உங்களது தாராளமான காணிக்கையை வைத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பவனியின் போது வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கொண்டாடுறதுக்காக எடுத்திருப்போம். நன்றி கோரி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகப் பணியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறிய உலக நலன்களின் உதவியா மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்வு நற்செய்தியாய் மாற சென்று வாருங்கள்.